ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கும் வந்து ஒரு சாங் தான். நான் இன்றைக்கி எதாவது வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பப்ளு வந்து இப்போ தான் வந்து தூங்குறான். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டுக்கு வந்து சாப்பாடெல்லாம் செய்யணும் இல்லையா, அதனால் சாப்பாடு மற்ற எல்லா ஒர்க்கும் வந்து முடிச்சுட்டு இப்போ தான் கொஞ்சம் வந்து ஃப்ரீயானேன். ஸோ எல்லாம் நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து உங்கள் ஹேர் ஸ்டைல் வந்து மாற்றுங்கம்மா. ஏன்னு சொல்லி சொன்னாக்கா, இத்தனை நாள் தான் இப்படி இருந்துட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பப்ளு வந்துட்டான். ஸோ பப்ளு வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லும்பொழுது, நீங்கள் வந்து உங்கள் ஹேர் ஸ்டைல் மாற்றுங்க, நீங்கள் இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு சொல்லி நிறையா வந்து போட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பாகவும் இருந்தது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. நானும் என் பொண்ணுகிட்ட சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் நானே பாப்பாட்டு போய் என்ன சொன்னாக்கா, எங்கள் பார்த்துக்க எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் நீ என்ன பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னாக்கா, நாளைக்கு பியூட்டி பார்லர் கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு ஹேர் கட்டிங்கெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஃபெம்மெல்லாம் போட்டுட்டு அப்புறம் நிறைய இந்த மேக்கப்பு அது இதெல்லாம் வந்து பண்ணி விடுன்னு சொன்னேன்னா, அதுக்கு வந்து உங்கள் அனுபா என்ன சொன்ன அப்படின்னாக்கா, அம்மா எதுக்குமா இந்த வயசான காலத்தில் இதெல்லாம் உனக்கு தேவையா? போய் ஆக வேண்டிய பொழப்ப பாரு, கக்கா துணி நிறையா இருக்குது, போய் துவைச்சி கொடுப்போ அப்படின்னு வந்து சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ உங்களுக்காக நான் வந்து சும்மா இப்போ என்ன பண்ணேன்னாக்கா, சும்மா ஒன்றும் இல்லையா, எப்போவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி குளிச்சுட்டு வந்து சும்மா இப்படி தலையை ஒரு உதறி தூக்கிட்டு ஒரு கொண்டை போட்டுருவோம், அவ்வளோதானே. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கோம், வேலைக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். வேலைக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 4 பேர் ஒர்க் பண்ணுற இடம் அப்படிங்கும்போது, வேலைக்கு போகும்போது நம்ம எப்படி போவோம், கொஞ்சம் ஜெனுவலாக போவோம். அந்த மாதிரி தான் நான் வந்து போவேன். வீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பெருசாக 4 செவத்துக்குள்ளே இருக்க போகிறோம், வீட்டு வேலையை மட்டும் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் குழந்தைங்கள பார்க்க போகிறோம், பிள்ளையை பார்க்க போகிறோம், அவ்வளோதான். இதில் வந்து சும்மா நம்ம முடி இப்படி இருந்தது அப்படின்னாக்கா நம்மளுக்கே ஒரு இரிட்டேட்டாக இருக்கும். அதுலேயும் மேக்ஸிமம் எனக்கு வந்து பார்த்திங்கனாக்கா, எனக்கு சின்னதுலேருந்தே எனக்கு முடினா எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. எனக்கு முடி வளர்த்துறதே பிடிக்காது. என்னோடய பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன், அதிலே பார்த்துருப்பீங்க. நான் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் கட்டு தான் அடிச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு பாய்ஸ் கட்டு தான் பிடிக்கும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது நர்சிங்கா. அதனால் என்னன்னாக்கா, இந்த நர்சிங் ஃபீல்டில் இருக்கும் பொழுது கரெக்டாக டைமுக்கு வந்து நம்ம அந்த 8 மணினா 8 மணிக்கு வந்து 8 மணினா கரெக்டாக அந்த 8 மணிக்கு வந்து நம்ம இருக்கணும் அங்கே. அப்படி இல்லைனாக்கா அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதனால் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, காலையில் எழுந்திரிச்சிட்டு நம்ம நைட்டு தூக்கம் இருக்காது. ஏன்னாக்கா படிச்சுட்டு, ஏன்னா நான் அடுத்த நாள் போயிட்டு நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது, அதனால் படிச்சு எல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்து போவோம். அப்படின்னு சொல்லும்போது காலையில் எழுந்திரிச்சு டக்குன்னு போய் குளிச்சுட்டு, அதுவும் குளிக்கணுன்னா நமக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக எதுவும் இருக்காதா, எல்லாம் ஒரு 10 பேர் 20 பேர் அப்படி இருப்போம். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு எல்லா பிள்ளைங்களும் வந்து தலை சீவி எல்லாம் பின்னி எல்லாம் போட்டுருக்கு. அதே ஒரு அரை மணி நேரம் ஆயிருப்பாங்க. அது சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரியும் முடி வச்சுருக்கவங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு கஷ்டம்னு சொல்லிட்டு. ஆனால் ஏமா முடி வச்சுருக்கவங்கன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு முடியான்னு சொல்லி கேட்பீங்க. இல்லை, இந்த அளவுக்கு தான் எனக்கு அப்போயே முடி இருக்கும், அதை எடுத்து சீவி கொண்டு இது பண்ணுறதுக்கு அங்கே லேட் ஆகிடுமா. அப்போ வந்து பழகினது. அதனால் நான் என்ன பண்ணேனாக்கா, டென்ஷனாக என்ன பண்ணேன், போயிட்டு பாய்ஸ் கட்டிங் அடிச்சிட்டேன். பாய்ஸ் கட்டிங்னா பிரச்சனையே இல்லையே, காலையில் எந்திரிச்சோமா, குளிச்சோமா, கையில் ஒரு 2 உதறி விட்டோமா, அவ்வளோதான், நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால தான் எனக்கு இந்த முடினாலே அப்படியே கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கும். இப்போ பாருங்களேன், கொஞ்சம் நேரம் இந்த வீடியோக்காக தான் இப்படி சும்மா இப்படி சீவி இந்த கொண்டை போட்டிருந்தா அந்த கொண்டையை வந்து சும்மா இப்படி ஃப்ரீயாக விட்டேன், அவ்வளோதான். இதே வந்து எனக்கு அப்படியே போய் வேகுது, அப்படி எப்படா இது தூக்கி கொண்டை போடுவேன்னு சொல்லிட்டு. அதுலேயும் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, எப்போ பார்த்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எப்போதுமே ஒரே நைட்டியே போட்டுக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் வீட்டில் நைட்டியே வந்து போட்டுக்கிறீங்க, அப்புறம் தூக்கி வந்து கொண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, டெய்லி குளிச்சுட்டு ஒரு நைட்டி காலை இப்போ வீட்டில் இருக்கோன்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து சுடிதார் போட முடியுமா, இல்லை சாரீ தான் கட்ட முடியுமா, எது இருந்தால் அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இரிட்டேட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்குனாக்கா நம்மளுக்கு நைட்டி தான் வந்து சேஃபு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், வீட்டில் இருக்கவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மாக்கெல்லாம் தூக்கி ஒரு கொண்டை போட்டுக்குவோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்ஃபர்டபுள், அதுதான் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு அப்புறம் என்னன்னாக்கா, பாட்டு பாடலாம் தான் வந்தேன். சரி உங்களோட பேசுகிறேன்னாக்கா, அப்படி பேச ஆரம்பித்தா நான் பேசிகிட்டே இருப்பேன். என் பொண்ணே வந்து சொல்லும், 5 நிமிஷம் பேசுனாக்கா நீ பாட்டுக்கு வந்து பேசிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு. உங்கள் கூட எல்லாம் பேசணும், நிறையா விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான டைம் வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கு மேல்ட்டு எனக்கு டைம் இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, கண்டிப்பாக உங்களோட வந்து பார்த்திங்கனாக்கா நிறையா விஷயங்கள் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுவேன். நீங்கள் கேட்குற கேள்விகளை நான் வந்து பதில் சொல்லுவேன். அதே மாதிரி என்னோடய வீடியோஸ்க்கு, என்னோடய ஷார்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க. அதனால் உங்கள் எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப நன்றி. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன், நீங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு. அதனால் உங்களை எல்லாத்தையுமே நான் என்றைக்குமே மறக்கவே மாட்டேன். ஸோ கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து மீட் பண்ணுவேன்.
உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸ்க்காகவும் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து மெயினாக சொல்ல போனால் என்னை வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேட் பண்ணுறீங்க. ஏன்னாக்கா சில நேரங்களில் வந்து நானே கொஞ்சம் அப்படியே உட்காந்துருப்பேன். என்னடா வியூஸ் போக மாட்டேங்குது, அப்புறம் ஒரு லைக்கு ஷேர் இது எதுவும் ஆக மாட்டேங்குது, இன்றைக்கி வீடியோ போட வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவேன். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அப்போ வந்து எல்லாமே ரொம்ப என்னை ஒரு சந்தோஷப்படுத்திங்க. அம்மா இப்படி பண்ணுறீங்க, அம்மா உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது, நீங்கள் நல்லா பாட்டு பாடுறீங்க, இந்த பாட்டு பாடுங்க, அந்த பாட்டு பாடுங்க, இந்த ட்ரெஸ் போடுங்க, அப்புறம் இந்த ஹேர் ஸ்டைல் இப்படி பண்ணுங்கள், ஏன்னா பப்ளு இருக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி என் பொண்ணு எப்படி என்னை மோட்டிவேட் பண்ணுறாலோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொருவரும் ரொம்ப என்னை மோட்டிவேட் பண்ணுறீங்க. ஸோ அதே வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது. இனி ஃபர்தராக இதுக்கு மேல்ட்டு நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணுவேன். கேட்குற கேள்வியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நல்ல கவனமாக என்னால் என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி வந்து கேட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஆல்ரெடி நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கேட்டிருந்தீங்க பாயா கேலா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பாய் பேபி அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அக்காவுக்கு வந்து சிசேரியனா இல்லை நார்மல் டெலிவரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கும் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அக்காவுக்கு வந்து நல்லபடியாக நார்மல் டெலிவரி தான், சுகப்பிரசவம் தான்மா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் கேட்டிருந்தீங்க, அக்காவுக்கு ஏம்மா வயிறு இன்னும் பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அப்புறம் அதுக்கு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஏன்னாக்கா டெலிவரி ஆனாக்கா கொஞ்ச நாள் ஒரு 15 டேஸ்க்கு வந்து அப்படி தான்ப்பா இருக்கும், மற்றபடி எல்லாம் நான் வந்து ரெகுலராக அவளுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தேன். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து போடுற ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஒருத்தர் கூட ரிப்ளை பண்ணாமல் வந்து கிடையாது. அப்புறம் இன்னும் என்னமோ சொல்லணும்னு நினச்சேனே. அப்புறம் இன்றைக்கி வந்து இவ்வளோதான் பையான்னு சொல்லி கேட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு ஒர்க்காக வந்து வெளில போகிறேன். ஒர்க்குனாக்கா இது கிடையாது, என்னென்னா கோயிலுக்கு போகணும், இன்றைக்கி கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன்னா அதனால் நான் நிறைய கோயிலுக்கு வேண்டியிருந்தேன். பாப்பா வந்து கன்சீவாக இருக்கும் பொழுது ரொம்ப நிறையா கோயிலுக்கு வேண்டியிருந்தேன். எனக்கு வந்து இந்து சமயம் பிடிக்கும், கிறிஸ்டின் சமயம் பிடிக்கும், முஸ்லீம் சமயம் பிடிக்கும். எனக்கு வந்து ஆனால் அப்போது நீங்கள் வந்து இப்படி வந்து சொன்னால் எப்படி உங்களுக்குன்னு சொல்லி பிடிச்ச சாமின்னு ஒன்று இருக்குங்களா, அந்த சாமி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா எனக்கு வந்து ஜீசஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் நான் வந்து எல்லா சாமியும் கும்பிடுவேன். தீபாவளி கொண்டாடுவேன், கிறிஸ்மஸும் கொண்டாடுவேன், ரம்ஜானும் கொண்டாடுவேன். ரம்ஜானுக்கு யாராவது பிரியாணி கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவேன், கிறிஸ்மஸ்க்கு யாராவது கேக் கொடுத்தாலும் வந்து சாப்பிட்டுக்குவேன், தீபாவளிக்கு யாராவது பிரியாணி இல்லை பலகாரங்க என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவேன். எல்லா வீட்டுக்கு போவேன், எல்லாத்தோடையும் கேஷுவலாக இருப்பேன். அப்புறம் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க, அம்மா நீங்கள் வந்து டெரரா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. என்னை பார்த்தா டெரர் மாதிரியாப்பா இருக்குது, ஆனால் பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க நான் கொஞ்சம் டெரர்னு சொல்லிட்டு. ஆனாக்கா உண்மையான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணுட்டு கேட்டால் தெளிவாக சொல்லு, எங்கள் அம்மா டெரர்லாம் கிடையாது, எங்கள் அம்மா ஒரு டம்மி பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஒர்க் பண்ணுற இடத்துலையுமே சரி, என்னை என்கிட்ட வந்து பழகிறவங்களும் சரி எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மேம் உங்களை பார்த்தாலே கொஞ்சம் டெரராக தான் இருக்குது மேம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் என் கூட வந்து ஒர்க் பண்ணும்போது பேசி பழகிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் ரொம்ப ஒரு ரகடுன்ற மாதிரி நான் நினச்சேன், ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு ஜாலியான கேரக்டர் நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ நான் எல்லாத்துட்டையுமே வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப அன்பாக இருப்பேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதாவது எந்த ஒரு விஷயமே காலையில் எழுந்திரிச்சிட்டு நான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பெட்லேருந்து எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு சாமி நான் கும்பிட்ற வார்த்தையை ஒன்றே ஒன்று என்ன சாமிட்டு கேட்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கடவுளே இன்றைக்கி இருக்கிற 24 மணி நேரத்தில் என் வாயிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க மனசு வந்து கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னு தான் வந்து நான் வேண்டுவேன். அதே மாதிரி நான் யார்கிட்டையாவது பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா ஒரு டைமுக்கு 10 டைம் யோசித்து தான் வந்து பேசுவேன். யார் மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். யாரையாவது திட்டணும் கொல்லணும் அப்படின்னு வந்து தோணுச்சு அப்படின்னாக்கா எனக்கு அந்த மாதிரி ஒரு கான்செப்டே வராது. எதுக்கு நம்ம திட்டணும், எதுக்கு மற்றவங்க மனசை வந்து சங்கடப்படுத்தணும், கிடையாதுல்ல. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்றைக்குமே எல்லாத்துக்கும் நான் நல்லா இருக்கணும், எனக்கு யாராவது கெடுதல் பண்ணால் கூட அவங்க நல்லா இருக்கணும் தான் நினைப்பேன். ஏன்னாக்கா எங்கள் அம்மா வந்து அந்த மாதிரி ஒரு வளர்ப்பில் வந்து நான் வளர்ந்துருக்கேன். எங்கள் அப்பா ஒரு ஆர்மி, ஒரு ஸ்ட்ரிக்ட்டு. எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப எங்கள் அம்மாவும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான். என்னென்னா யார்கிட்டையாவது பேசும்போது கொல்லும் பொழுதும் இப்படி தான் பேசணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடக்கணும், கொள்ளணும் அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஒர்க் பண்ணது வந்து ஒரு நர்ஸுனாக்கா என்ன உங்களுக்கே தெரியும், அது சொல்லணுன்றது இல்லை, என்னென்னா செவிலியர் அப்படின்னு சொல்லும் பொழுது மற்றவங்கள்ட்ட வந்து ரொம்ப ஒரு லவ்வாக ஒரு
பாசமாக இருப்பாங்க கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு மேக்ஸிமம் நான் வந்து ஒரு பெருமைக்காண்டி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நிறையா கேசஸ் வந்து நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் பேஷண்ட் விஷயத்தில். அப்படி வந்து பார்க்கும்பொழுது எத்தனையோ பேர்கிட்ட பேஷண்ட் நான் பார்த்துருக்கேன், பேஷண்ட் கேர் கொடுத்துருக்கேன். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து கையெடுத்து கும்பிடுவாங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். முடிஞ்ச பேஷண்ட் இருப்பாங்க, ரொம்ப முடியாத பேஷண்ட் இருப்பாங்க. என்ன சொந்த பந்தங்களே வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட் எங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்குங்க, நாங்கள் இப்போ வரோம் அப்போ வரோம் அப்படின்ற மாதிரி போவாங்க. பேஷண்ட்னால் எந்திரிக்க முடியாது, அவங்க நின்ன இடத்துலேயே அப்படியே யூரின் போயிடுவாங்க, மோஷன் போயிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் என் கூட இருக்க சில பேரே வந்து பார்த்திங்கனாக்கா மூஞ்சி வந்து சொல்லிப்பாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா அவங்கள வந்து ஒரு குழந்தையாக தான் பார்ப்பேன். ஒரு பாட்டி தாத்தாவாக இருந்தாலும், ஒரு அம்மா அப்பாவாக இருந்தாலும், ஒரு வயசு பொண்ணு வயசு பையனாக இருந்தாலுமே அவங்கள வந்து பார்த்திங்கனாக்கா என்னோடய குழந்தை மாத்தான் பார்ப்பேன். மூஞ்சி சுளிக்காமல் அவங்கள்ட்ட சிரிச்சுட்டு இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, இன்றைக்கி இது வந்து நீங்கள் உங்களுக்கு இப்படி இருக்குது, நாளைக்கு வந்து இது எனக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடாது, அதனால் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவங்களுக்கு வந்து ரொம்ப கேர் எடுத்து இப்போ என் பிள்ளைங்களுக்கு எதாவது எப்படி பார்ப்பேன். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்த பேஷண்ட் எல்லாத்தையுமே அப்படி பார்ப்பேன். நான் ஒர்க் வந்து ரிசைன் பண்ணுற வரைக்கும் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன். இன்னுமே என்னை வந்து ஒர்க்கு கூப்பிட்றாங்க. ஆனால் பட் எனக்கு வந்து இப்போ வந்து அந்த டைம் இல்லை. அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பபுள் வந்துட்டாங்க. ஸோ பபுள் வந்துட்டாங்க போது என்னால் எங்கேயுமே வந்து போக முடியாது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிட் டைம்னால கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனா ஒன்றும் கிடையாது. என்னென்னா கொஞ்சம் நல்ல உடம்பு இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிட் முடிஞ்சதுன்னா ரொம்ப அந்த டயர்டு, டியூட்டி பார்த்து ரொம்ப டயர்டாகி ரொம்ப லீன் ஆகிட்டேன். அதனால தான் வீட்டில் வந்து அது போக வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனால் நானுமே அது வந்து விட்டுட்டேன். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா எனக்கு இந்த நர்சிங் ஃபீல்டு வந்து ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துட்டையும் அந்த என்னம்மா நீங்கள் கோவப்படுவீங்களா, நீங்கள் ரகடான்னு கேட்டாங்க இல்லையா, அதுக்கு உண்டான பதில் தான் அது. நான் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஒரு பாசமான கேரக்டர். எல்லாத்துட்டையும் ரொம்ப நல்லா பேசுவேன், கொள்ளுவேன். என்கிட்ட யாருமே வந்து தப்பாக பேசணுன்ற அந்த தாட்டுக்குள்ளேயே வந்து வரமாட்டாங்க, கொள்ள மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்துட்டையும் ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு கேஷுவலாக அந்த மாதிரி வந்து இருப்பேன். அப்புறம் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, என்னன்னு சொன்னாக்கா, அம்மா நீங்கள் வந்து லவ்வுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. லவ்வுக்கு வந்து நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். நான் மட்டும் கிடையாது, எல்லா பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எதுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, சூஸ் பண்ணுற பையன் வந்து நல்லவனா, அவன் பணக்காரனாக இருக்கணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. நான் மட்டும் கிடையாது, எல்லா பேரண்ட்ஸும் நினைக்கிறது. ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து வேறு மாதிரி இருப்பாங்க. பட் மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, லவ் எனக்கு பிடிக்காது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க. அதாவது லவ் பண்ணுங்கள், லவ் பண்ணுற பையன் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா குணமானவனாக இருக்காங்க. பணம் வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு இல்லை, எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம். இன்றைக்கி இவங்க கையில் இருக்கும், நாளைக்கு அவங்க கையில் இருக்கும், அடுத்த நம்ம கையில் இருக்கும். அதனால் பணம் வந்து ஒரு முக்கியமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறையா வந்து அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் பணம் வந்து என்றைக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் பணம் வந்து இருக்கணும். ஆனால் பணம் வந்து லைஃப்பில் வந்து ஒரு அங்கம்னா ஒரு இடம், அவ்வளோதான். ஆனால் வாழ்க்கையே வந்து பணம் கிடையாது. பணம் இருந்தால் எல்லாம் சாதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. பணம் வந்து ஒரு அங்கம் நம்ம லைஃப். மற்றபடி பாசம்தான். என்றைக்குமே நம்ம 40 ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம கூட வச்சுக்கணும், கொண்டுக்கணும், ஒரு 40 பேர் நம்மளை சுற்றி இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நம்மளை சுற்றி 4 பேர் நல்லவங்க இருந்தால் போதும். கெட்டவங்க 40 பேர்த்த வச்சுட்டு நம்ம வந்து என்னத்தை பண்ண போகிறோம், ஒன்றும் கிடையாதுல்ல. ஒரு 4 பேர் நல்லவங்க, அவங்க மட்டும் நம்ம கூட இருந்தால் போதும். மற்றவங்களாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களாம் கூட இருந்து குழி பறிப்பாங்க, அவ்வளோதான். அதுவும் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை தான் நான் வந்து சொல்ல வரேன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்லி வச்சுக்கோங்க. நிறையா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க. ஒரு 4 பேர்னாலும் 4 பேர் நல்லவங்களாம் வச்சுக்கோங்க. எதுக்கு கெட்டவங்களாம் பக்கத்தில் வச்சு சுற்றிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்றைக்குமே கிடையாது. அதனால் லவ்வுக்கு வந்து என்றைக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். என் பொண்ணுங்களே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பையன் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா நினச்சிடும், பையனை வந்து நேரில் கூட்டிகிட்டு வா, நான் பேசணும் அப்படின்னு வந்து சொல்லுவேன். பையன் குணமானவனா அப்படின்னு தான் முதல்ல பார்ப்பேன். ஏன்னா நான் பணக்காரனா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா பொண்ணோட லைஃப் வந்து வேஸ்ட்டாக போயிடும். என்றைக்குமே பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அதான் வந்து யோசிக்கணும். காசு பண்ண லைஃப்பில் ஒரு முக்கியம் கிடையாது. பையன் குணம் இருந்ததுனாக்கா நம்மளை கடைசி வரைக்கும் வச்சு கஞ்சி ஊற்றுவான். அதே மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிறது எல்லாம் பண்ணுவான். அவனை வந்து பொம்பளை பிள்ளைங்க வந்து மோட்டிவேட் பண்ணுவான். அவ்வளோதான். நல்லா பாசத்தை காட்டணும். அதாவது கோவப்பட்டு வாழ்க்கையில் வந்து பெண்கள் எதையும் சாதிச்சுதான் சரித்திரமே கிடையாது. ஆனால் அன்பால் வந்து இந்த உலகத்தையே விளக்க முடியும். கண்டிப்பாக முடியும். நான் சொல்கிறேன் பாருங்களேன். அதனால் என்றைக்குமே வந்து ஒரு மனுஷனுக்கு பாசம் மட்டும்தான் முக்கியம். பாசத்துக்கு அப்புறம் தான் எல்லாம். அன்பால் எதையா வேணாலும் நீங்கள் வாங்கலாம். ஆனால் ஒரு செகண்ட் கோவப்பட்டீங்கன்னா எதையுமே வாங்க முடியாது. அது உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன் என்னன்னாக்கா, ஒரு பொண்ணு நினச்சா அப்படின்னு சொன்னாக்கா ஒரு குப்பையை கூட கோபுரமாக்கும். அதே அந்த பொண்ணு மாற்றி நினச்சான்னு வைங்களேன், அந்த கோபுரத்தை செகண்டில் குப்பையாக்கிடுவான். இதுதான் பெண்களோட கேரக்டர்.
ஸோ பொம்பளை பிள்ளைங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்றைக்குமே பெண்களுக்கு ஒரு சப்போர்ட். அதே மாதிரி ஆம்பளை பசங்களையும் எனக்கு பிடிக்கும். பொம்பளை பிள்ளையும் பிடிக்கும், ஆம்பளை பையனும் பிடிக்கும். எல்லாமே வந்து என்றைக்குமே என்னோடய குழந்தைங்க மாதிரி தான். ஸோ இதுக்கு மேலே வந்து எனக்கு என்ன பேசணும்னு சொல்லி தெரியல. நான் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசுகிறேன். நான் வந்து இப்போ ஏதாவது சாங்ஸ் பாடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்தேன். ஏன்னாக்கா பபுள் எந்திரிக்கிறதுக்குலாம் வந்து பாட்டு பாடிடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். பட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களோட பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப நன்றி. எனக்கு வந்து தொடர்ந்து நல்ல ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் கொடுங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். ஓகே, பாய்.